ஆத்மா வணக்கம் ஐயா. சொல்லுங்க. என் கேள்வி கோயில் சிலைகள் சரி, இதெல்லாம் கடவுள் என்ன பண்ணா யாரு கேள்வி இந்த பாடம் மூலமா உற்சவர், மூலவர், ஐம்பொன் சிலைகள் இதெல்லாம் சாமின்னா, இதெல்லாம் சாமின்னா அப்ப நான் யாருன்னு கேட்கிறாரு. அது இந்த பாடம் மூலமா அந்த கேள்வி நல்லாதான் கேட்டிருக்காரு. ஆனா கேட்டதுல சின்ன சிக்கல் என்னன்னா, ரமணர் திருவண்ணாமலையில போய் ரமணர்கிட்ட, ஐயா நான் மாதிரி இருக்கணும், ஆன்மீக பாதைக்கு வரணும்னா நான் என்ன பண்ணணும்னா முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு வா, அப்புறம் இந்த பாதைக்கு வரலான்னு சொல்லிட்டார் இல்லையா? திருவண்ணாமலையில் ரமணர் இந்த வார்த்தையை சொல்லி அனுப்பிச்சார், முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கின்னு வா, அப்புறம் இந்த பாதைக்கு வரலாம், தெரிஞ்சுக்கிட்டு வாப்பான்னார். இவர் என்ன சொல்கிறாரு, சிலைகள், உற்சவர், மூலவர், கற்சிலைகள் இருக்குது, ஐம்பொன் சிலைகள் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்னா அப்போ நான் யாருன்னார். அப்போது கோயிலில் இருக்கிற சிலைக்கும் உனக்கும் என்ன வேறுபாடு? சாமி எல்லாம் பார்த்தா உன்ன மாதிரியே தானே இருக்கு, எதுலேயும் மாற்றமே இல்லையே. எல்லா சாமியும் மனிதனோட உருவம் தான் பேட்டர்ன், சாமியோட பேட்டர்னும் மனிதனோட உருவமும் ஒரே பேட்டர்ன் தான், இதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. அப்போது நான் யாருன்னா நீ தான் சாமி. ஐயா அதுதான் சொல்லியிருக்காரு, நீ தான் சாமி, உனக்குள்ள சாமி இருக்குது, நீ வெளியே போய் தேடிக்கிட்டு இருக்கிற, அது வீண் வேலை. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிருந்த கோடியன்னு பாடுறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, சிவவாக்கியர் பாடலில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, மலையிலேருந்து ஒரு கல்லை உடைச்சி ஒரு கல்லை படிக்கட்டாக போட்ட, ஒரு கல்லில் சிலையை வடித்து சாமின்னு வச்சுட்ட, சாமிக்கு பூவோ நீரம் சாத்துற, படிக்கல்ல நல்லா போட்டு மிதிக்கிற, என்னடா உங்கள் வேலைன்னு கேட்குறாரு. இப்போ என்ன அர்த்தம்னா அங்கே சாமி இல்லை இதான் சொல்கிறாரு அவரு. ஒரே கல், ஒரே மலையில் உடைச்ச கல்லை ஒன்று படிக்கட்டு ஒன்று சாமி, அதுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பூஜை பண்ணுற, இதை போட்டு மெரி மெரின்னு மெரிக்கிற இல்லையா? இது என்னான்னு கேட்குறாரு. அப்போ இங்கே என்ன புரியுது நம்மளுக்குன்னா, அந்த கல்லில் ஒன்றும் இல்லை, புரிஞ்சிச்சு இல்லையா? அப்போ கல்லில் ஒன்றும் இல்லைன்னா அப்போ அங்கே போய் கும்பிட்றது வீண் வேலையா? அப்போ இதெல்லாம் மூடிடலாமா, கோயிலெலாம் மூடிடலாம், ஐரெல்லாம் நாளைக்கே நிறுத்திடலாமான்னா அது கிடையாது. அதுக்கு பேர் பக்தி. ஆரம்பத்தில் இது அவசியம். இப்போ இறைவனோட சிலை மனிதனோட பேட்டர்னில் தான் இருக்குது. மனிதன் எப்படியோ கை கால் முகம் எல்லாம் அது மாதிரி தான் இறைவன். அப்போ அந்த பேட்டர்ன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, மனிதனோ இறைவனோ, மனிதன் சொன்னாதான் இறைவன். இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் கோயில் மனுஷன்தான் இறைவனுக்கு கோயில் கட்டுறான். அப்போது மனிதன் தான் எல்லா சாமிக்கும் கோயில் கட்டுறனே தவிர, எந்த சாமியை எப்பா எனக்கு கோயில் கட்டுப்பா, நான் பாட்டுக்கு வெயிலில் நின்று கிடக்கிறேன், எனக்கு முடியல, எனக்கு மழையிலையும் வெயிலையும் நான் நிற்கிறேன்ப்பா, கோயில் ஒன்று கட்டுப்பான்னு சொல்லலையே. இப்போ நம்ம தான் அதை செய்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ ஐம்பொன் சிலையும் நம்ம தான் வடிக்கிறோம், இதையெல்லாம் செய்கிறது நாம தான். அப்போது நாம் யார் அப்படின்னா, இந்த பேட்டர்ன், மனிதன்ற இந்த பேட்டர்னை வெளியில் வச்சு வழிபடக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சது நாம். இது ஏன் வச்சோம்னா, அங்கே வழிபட்டால் அங்கே ஒன்றும் இல்லை, எந்த வேலையும் நடக்கலைன்னு. அப்போ எங்கே வழிபடணும் அப்படின்றது அப்போ தான் புரியும். முதல்ல ஒரு வழிபாடுன்னு ஒன்று வரணும். இறைவன் ஒரு பொருள் இருக்குன்னா ஒரு கோயில் கட்டணும், அங்கே ஒரு சிலையை வைக்கணும், எப்பா சாமி கும்பிடுன்னு சொல்லணும். இதுக்கு முன் உதாரணமாக அப்பா அம்மா இருந்து வழிகாட்டணும். அதுக்காக ஒரு அடையாள பொருளாக இறைவனை அங்கே வச்சு வழிபடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை வழிபட்டுக்கிட்டே வந்தோம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, நான் எங்கள் தாத்தா காலத்தில் எனக்கு பரம்பரையாக இந்த ஊருன்னு வச்சுக்கேன், இந்த ஊர் தான் எனக்கு பரம்பரையான ஊர், எங்கள் தாத்தாலாம் இங்கே தான் வாழ்ந்தாங்க. அப்போது எங்கள் தாத்தா இருக்கும்போது 1805 கட்டின கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிலை இவ்வளோ சிலை. அப்போ எங்கள் தாத்தா இருந்த காலத்தில் இருந்து இப்போ அவர் போய், அவங்க அப்பா போய், அவங்க தாத்தா போய், அவங்க எல்லாரும் போயிட்டு, எங்கள் அப்பாவும் போயிட்டார். இப்போ நான் இருக்கிறேன், நான் போய் பார்க்குறேன், அன்னைக்கு இருந்த சிலை தான் அப்படியே இருக்குது. அப்போ ஒரு வளர்ச்சி அங்கே இல்லை தானே. எங்கள் தாத்தா போயிட்டார், ஆனால் அந்த சிலை போலியே அங்கேயே இருக்குது. அப்போ அது காலகாலமாக அங்கேயே தான் இருக்கும், அந்த சிலை அவ்வளோண்டு தான் இருக்கா, வளராது. அப்போ அங்கே ஒன்றும் இல்லைன்றது எனக்கு புரியணுமா இல்லையா? புரியணும்.
பக்தி செய்தாதான் அது புரியும். நான் ஒவ்வொரு முறையும் கோயிலுக்கு போய் வணங்கினாதான் இந்த சிலை இப்படியே இருக்குது, தாத்தா காலத்துலேருந்து இப்படி இருக்குதுன்ற விஷயம் எனக்கு தெரிய வரும். அப்படி தெரிய வரும்போது இங்கே ஒன்றும் இல்லைன்ற விஷயம் எனக்கு புரியும் போது என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் அங்கே போவாங்க. தெரிஞ்சுக்கிட்டு வரட்டும், நான் தெரிஞ்சுக்கினேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அடுத்த கட்டத்துக்கு நகர போகிறேன். அப்போ பக்தி அவசியம். இந்த பக்தியில் போனதால் அடுத்த கட்ட நகருதலுக்கு நான் இப்போ வந்துட்டு அடுத்த கட்டம் என்னன்னு போய் பார்க்குறேன். இப்போ சரியை அடுத்தது கிரியைன்னு ஒன்று இருக்குது. கோயில் கட்டலாம், கும்பாபிஷேகம் பண்ணலாம், அப்போ நல்லா நமக்கு எல்லாம் நல்லது நடக்கும். இப்படியெல்லாம் போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் கூட ஒன்றும் இல்லை. தேவாரம் பாடுறது, திருவாசகம் எல்லாம் புக்கில் எழுதி வச்சுருக்காங்க, பாடுறது நல்ல விஷயம், தப்பு கிடையாது. ஆனால் அதே பாடிக்கிட்டு இருந்தால் அதிலே முடிஞ்சிடும் வாழ்க்கை. நீ செத்து போயிடுவ. நீ சாகாமல் இருக்க ஒரு வேலை இருக்குது, அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் அப்படின்னு அதையெல்லாம் முடித்து அடுத்த ஒரு படிநிலை கிரியை யோகத்துக்கு வரணும். அப்போது யோகத்துக்கு வரும்போது தான் உண்மை என்னான்னு புரியுது. என்ன உண்மைன்னா, வெளியில் இருக்கிறதெல்லாம் அடையாள பொருள், உனக்குள்ள மெய்ப்பொருள் இருக்கு அப்படின்ற விஷயம் அப்போ தான் புரியுது. அதனால தான் உடலை மெய்யின்னு சொன்னாங்க. நியாயமாக பார்த்தா இந்த உடல் வந்து மெய்யா? உடல் மெய்யா? இல்லை, பொய். இது ஏன்னா போகுது, மொத்தத்தை கொளுத்தி சாம்பலாக்க போகிறாங்க இல்லையா? இப்போ ரோட்டில் போகும்போதே என்ன சொல்லுதான், நெருப்பு எரி எனக்கென்னும், புழுவோ எனக்கென்னும், நரி பருந்து எனக்கென்னும், இம்மண்ணோ எனக்கென்னும். அப்போ போறான இந்த பருத்த தொந்தி வயிறு எல்லாம் போயிட்டு இருக்கிறான் ஒரு ஆள்னா, அவனை பார்த்த உடனே நெருப்பு என்ன சொல்லுமா, இந்த போறானே அவன் எனக்கு என்னமா. இதை சொன்ன உடனே அங்கே இந்த நிலம் இருக்க, அந்த நிலம் இல்லை அவன் எனக்கு, நான் தான், அவன் எப்படியும் வருவான், இங்கே போட்டு புதைப்பாங்க, நான் தான் அவனை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்லுமா நிலம். மண்ணோ எனக்கென்னும், புழுவோ எனக்கென்னும், எரியோ எனக்கு, நெருப்பு எனக்கென்னும். இப்படி இதையெல்லாம் இந்தப்போ உடல் வந்து என்னன்னா அழிவுக்கு உட்பட்டது. ஏன்னா அது புதுசாக உருவானது, அழிஞ்சிரும். அழிவற்ற பொருள்னா உருவாகாத பொருள் தான் அழிவற்ற பொருள். உருவாகவே இல்லை. அப்போ உருவாகலைன்னா எப்பவும் இருந்தது, எப்பவும் இருக்குது, அனாதி பொருள். அப்போ அந்த அனாதி பொருள் உள்ள இருக்கு. என்ன அது அனாதி பொருள்? ஆன்மாங்கிற அனாதி பொருள் உள்ள இருக்கு. அதனால அதுக்கு அழிவில்லை, அது மெய்ப்பொருள். அப்போ மெய்ப்பொருளை சுமந்துகிட்டு இருக்கிற இந்த உடலை மெய்யின்ட்டாங்க. இல்லைன்னா இது பொய் பொருள் தான். அப்போ இந்த மெய்ப்பொருளை தேடுறதுக்கு இந்த யோக பாதை அவசியம். இந்த யோக பாதையில் முழுமையாக கடந்தவங்க ஞானம் அடைகிறாங்க, ஞான பாதைக்கு போகிறாங்க. ஞானம் அடைஞ்சவங்களுக்கு நமக்கு எடுத்துக்காட்டாக ஐயா உக்காந்துட்டு இருக்காரு. இப்படி இந்த பாதைகளில் நம்ம வகுத்து வச்சு அதுக்கான வழிகாட்டிகள் இவ்வளோ ஞான குருமார்கள் நம்மளை வந்து வழிகாட்டி அழைச்சிட்டு போயிருக்காங்க. அந்த பாதையில் நாம் போயிட்டு இருக்கிறோம். அப்போ இப்படி அந்த பாதையில் போகிறவங்களுக்கு இவர் கேட்ட மாதிரி இறைவன் அங்கே இல்லை, நமக்குள்ளே இருக்குதுன்றது தான் புரியணும். சரியா?